ஜிகேவி என்னன்னா செகண்ட் டியூன்லேருந்து ஃபோர்த் லைன் எடுத்துக்கோ, ஃபர்ஸ்ட் டியூன்லேருந்து தேர்ட் லைன் எடுத்துக்கோ, மூணாவது டியூன்லேருந்து இதை எடுத்துக்கோ. அண்ணா இது வேறு டெம்போ எடுத்துக்கடா, எடுத்துகிட்டு சேர்த்துட்டு எனக்கு பாடி காட்டு ஒரு தடவை அப்படின்னா உடனே பாடினோடனே ராஸ்கல் நீ வந்து என்னை ஏமாற்றக்கூடாது, நாளைக்கு நீ தான் ஆர்கெஸ்ட்ராவுக்கு நோட்ஸு சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணுறேன்னு தெரியல. அங்கேருந்து சாந்தமுங்க நான் வீட்டுக்கு நடந்து போகிறப்போ இங்கே தொடங்குது அந்த டியூனை. ஸோ இதுதான் சஜமமாக இருக்கும், இதுதான் மாவாக இருக்கும். காரணம் வீட்டில் போய் நைட்டு சாப்பிட்டு ஃபுல்லாக நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டேன் பாருகிறெல்லாம் இதெல்லாம் போடலை. அங்கே போய் அடுத்த நாள் வந்து ரெக்கார்டிங் தியேட்டரில் சாங் ஃபாலோவிங்னு ஒன்று இருந்தது அந்த காலத்தில். அதாவது சாங் இப்போ பாடுறவங்களுக்கு பின்னணி கூட சேர்ந்து வாசிக்கிற. ஆமாம், ஒரு ஆறு வயலினுக்கு இந்த 6 வயலினுக்கு ஸ்வரம் சொல்கிறேன். சொல்லும் பொழுது காக்கு பதிலாக திடீர்னு வாய் தவறி உளறி மான்னு வந்துடும். பக்கத்தில் எடுத்துட்டு மாவா அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. சிரிச்சா எனக்கு உடம்பெல்லாம் ஒரு 1000 ஊசி குத்துன மாதிரி இருக்கும். ஏடா அதே மியூசிஷியன்ஸு கட் பண்ணால் நான் மியூசிக் டைரக்டர் அவங்க உட்காந்து வாசிக்கிறேன். என்ன வாசிக்கிற நீ அப்படின்னு கேட்குறேன். அப்பயும் மியூசிக் தெரியுமானா தெரியாது, சத்தியமாக தெரியாது. அன்னக்கிளி தெரியாது, 100 படம் தெரியாது, மியூசிக் தெரியாதுங்க இன்னைக்கு வரைக்கும், இப்போ வரைக்கும். மியூசிக்கு உங்களுக்கு தெரியும்.